Daw University near Kanyakumari, the best emerging university in South India. மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள் இணைகிறார். வணக்கம் துரைக்கருணா, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்போதும் அரணா இருப்பேன் அப்படின்ட்டு வைகோ அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அந்த அரண் விலகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை ஜஸ்ட் மரியாதை நிமித்தமான சந்திப்பா மட்டும்தான் நம்ம பார்க்கணுமா? உங்களுடைய பார்வை. தமிழக அரசியல் களம் என்பது கடந்த காலங்களை விடவும் இப்போது ஒரு வித ஜனநாயக ரீதியில போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரா போய் சந்தித்து தன்னுடைய அரசுக்கு ஆதரவு கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டிருக்கிற அரசியல் கட்சி பலவுமே, இடதுசாரிகளாகட்டும், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் எல்லாமே தாவேகாவோடு இணைந்து அமைச்சரவையிலும் பங்கேற்று அவர்கள் இந்த ஆட்சிக்கு துணை நிற்கிறார்கள். அந்த அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழக அணியில் இடம்பெற்றிருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில், குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்ததாக பார்த்தோம். இந்த கட்சியை நிறுவிய மரியாதைக்குரிய வைகோ ஆகட்டும், இதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற வைகோ ஆகட்டும், அவருடைய பையன் துரை வைகோ ஆகட்டும், இரண்டு பேருமே தாவேகா ஆட்சிக்கு, குறிப்பாக முதலமைச்சர் விஜயின் செயல்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தவர்கள். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு வைகோ அவர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வருகை வந்திருக்கிறார். எல்லா தரப்பினுடைய ஆலோசனை, மூத்த தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு பிரிவினருடைய ஆலோசனைகளோடு இந்த கட்சியை ஒரு சரியான திசை வழியில் கொண்டு செல்வதற்கான ஒரு முன்முயற்சியாக தான் இந்த சந்திப்புக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் என்பதை நாம பார்க்கிறோம். இது ஒரு அரசியல்ல ஒரு ஆரோக்கியமான நிகழ்வா பார்க்கிறோம். ஏன்னா நீங்க வட மாநிலங்கள்ல, டெல்லியில இருக்கிற அரசியல் என்பது என்ன எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் ஒரு பொது நிகழ்வுல அல்லது மற்ற இடங்கள்ல சந்திக்கிற போது ஒரு பரஸ்பரம் நட்புணர்வை பாராட்டுவார்கள். அந்த நிலைப்பாடு என்பது தமிழகத்துல அருகி போயிருந்தது. காலப்போக்கில் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது மாற்றம் ஏற்பட்டு திமுக அதிமுக அவனிடையே கூட அந்த வன்மம், அந்த இருதுருவ அரசியல் என்பது மாதிரி ஒரு பரஸ்பர நட்புணர்வோடு அவர்கள் செயல்பட்டதை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பார்த்தோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவர்கள் சந்தித்து பேசுவதை நம்ம பொது நிகழ்வுகள்ல, திருமணம் போன்ற விழாக்கள்ல பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இந்த நாகரிகமான ஒரு அரசியல் போக்கினுடைய இது ஒரு நீட்சியாகத்தான் வைகோ முதலமைச்சர் சந்திப்பை நம்ம பார்க்கணும் சகோதரா. நன்றி திரு துரைக்கருணா, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.